சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி அவைத்தலைவராக தலைவராக வந்து உதயநிதி இருக்கார். அவர் சொல்லியிருக்காரு வந்து குதிரை பேரம்லாம் சில சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? குதிரை பேரம் அண்டு ரீல்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து இவங்க என்ன தெருவாக பிரச்சாரம் பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்களா? இவங்க இருக்கிறதுலே பெரிய மோசமான ஒரு ஐடி விங்கு, இந்த வலைதளங்களில் பயன்படுத்துறது, இந்த என்னென்ன வகையில் டிஃபேம் பண்ண முடியும், என்னென்ன வகையில் ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும், என்னென்ன வகையில் ஒரு உத்தியை உருவாக்க முடியுன்றதெல்லாம் பண்ணது இவங்க தானே. முதலமைச்சர் என்ன வேலை பண்ணியிருந்தார்? ரீல்ஸ் போட்ட சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களை வச்சுட்டு ஒரு ரீல்ஸ் போட்டாரா இல்லையா? ஆமாம், ரீல்ஸுக்குன்னா பிறந்தவங்க தானே அவங்க. நடந்தா ரீல்ஸு, உக்காந்தா ரீல்ஸு, வாக்கிங் போனால் ரீல்ஸு, வெளிநாட்டுக்கு போனால் ரீல்ஸு, அங்கே சைக்கிள் ஓட்டுறது, விஜய் என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி பார்த்து பண்ணுறது, விஜய் என்ன ஷர்ட்டு போடுறாரோ அதே ஷர்ட்டு, என்ன பேண்ட்டோ அதே பேண்ட்டு, விஜய் அந்த துணியை வாங்கி கழுத்தில் போட்டார்னா அதே மாதிரி, விஜய் ரேம்ப் வாக் போனார்னா இவரும் ரேம்ப் வாக்கு, விஜய்க்கு ஒருத்தர் கண்ணாடி தூக்கி போட்டார்னா இவரும் அதே மாதிரி கண்ணாடியை வாங்கி போட்டுக்கிறது. இதை தானே பண்ணியிருந்தீங்க. அப்புறம் என்ன யோக்கியம் பேசுகிறீங்க? ரீல்ஸு ரியல்ஸு இவர்கள் பேசுகிறதெல்லாம் இந்தியை ஒழிப்போம், தமிழை காப்போம், வாழ்க அன்னை தமிழ், அது இதுன்றது. இப்போ சமீப காலமாக கலைஞர் இருக்கிற வரைக்கும் அந்த இது இல்லவே இல்லை. இவர் ஸ்டாலினும் இவங்களும் வந்தால் பிறகு எல்லாம் அந்த சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு அறிக்கை எழுத சொல்கிறது, கண்டபடி எழுதுறது, பேச்சு அறிக்கை எல்லாமே. அதனால் என்ன ஆகுதுன்னா அவதூறு வார்த்தைகள் அதிகமாக இருக்குது, ஆங்கில வார்த்தைகள் அதிகமாக இருக்குது. எல்லாருக்கும் அந்த பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு. தலைவர்களே இப்படி இருந்தால் அப்புறம் நாடு வழங்குமா? இன்றைக்கி ஒரு ஸ்டாலின் என்ன அறிக்கை விட்டுருக்காரு, அதில் என்ன பேசுகிறாரு? க்ளீன் கவர்மெண்ட்டாக இருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா முழுசாக ஆங்கிலம், அங்கங்கே ஆங்கிலம், அதெல்லாம் தமிழ் வார்த்தையே இல்லையா? அப்புறம் என்ன தமிழ்னு யோக்கியம் பேசுகிறீங்க? இவரும் அதே தான், ரீல்ஸு ரியல்ஸு இந்த மாதிரி வார்த்தைகளை விளாட்றது. அதை தாண்டி ஏதாவது இவங்கள்ட்ட இருக்கா? ஏன் தமிழ் உங்கள்கிட்ட போகுது, உங்கள் கையை விட்டு போகுது? க்ளீன் பாலிடிக்ஸ்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. இது என்ன தமிழா? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், திமுகவுடைய தலைவர், தமிழ் வாழ்க தமிழ்னு சொல்லிக்கிட்டு அறிக்கை பார்த்தீங்களா? க்ளீன் பாலிடிக்ஸ், டர்ட்டி பாலிடிக்ஸ், ஆங்கிலம், சுத்தமான ஒரு பாலிடிக்ஸ் அரசியலை தருவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு மோசமான ஒரு அழுக்கான ஒரு அரசியலை கொடுக்குறாங்கன்னு ஏன் தமிழில் சொல்ல முடியாதா? இல்லை தமிழில் ஒரு வார்த்தையே இல்லையா? பிளவுபட்ட அதிமுக, அதுக்கப்புறம் நான் சொல்கிறது, உங்களோட ஸ்டார்டிங்கே இப்படி, உங்களோட ஆரம்பம்னு சொல்ல முடியாதா? இப்படி இருந்தால் ஃபினிஷிங் எப்படி இருக்கும்? உங்களுடைய ஆரம்பமே எப்படி இருந்தால் முடிவு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதா?